ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ராட்டு ப்ரான்ஸ் பிக்கிள் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg ப்ரான்ஸ் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் எடுத்து அதை லைட்டாக கீறி விட்டுட்டு அதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மிளகாத்தூள்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். இதில் வறுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கடுகு, இந்த டீஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு சின்ன பீஸ் பட்டை. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடர் நம்ம ஊறுகாய்க்கெல்லாம் போடுறது, ப்ரான் சேர்க்குறனால நம்ம பட்டையும் சேர்த்துருக்கோம். இது இல்லாமல் இதில் பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, கொஞ்சம் ப்ளைனாக போடுறதுக்கும், வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நான் ஒரு 10 பூண்டையும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த ப்ரான்ஸில் நம்ம ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த ப்ரான்ஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்ததுன்னா கூட நல்லா அதில் ஊறி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆயில் விட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சைடு கடாயில் வறுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரான்ஸாக போட்டு, அதாவது ரொம்ப அது ஜவ்வு மாதிரி வறுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் மசாலா அதில் கோட் ஆகிற மாதிரி சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாயில் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருளை இந்த ப்ரான்ஸ் வறுக்கும் போதே நம்ம அந்த சைடு ட்ரை பொருள் எல்லாம் வறுத்து பவுடர் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம். இதில் மிளகு, சோம்பு, நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயம், கடுகு எல்லாமே போட்டுட்டு, அந்த பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டையும் அதில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா இது வாசம் வர்ற அளவுக்கு, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதை அதுக்கப்புறம் நம்ம அதை ஆறின ஒன்று பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சைடில் இந்த ப்ரானும் பாருங்கள், நல்லா அது ஒன்று நல்லா வறுத்து அந்த கோட்டாகி இப்போ இதை எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஆறிடுச்சு, அதை பவுடர் பண்ணியும் வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்த ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் அரைச்சி வச்சுக்கலாம். அந்த பூண்டு நான் அப்படியே முழுசா போட வச்சிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், அதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை ரவுண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். எடுத்து வச்சிருந்த புளியையும் தக்காளியையும் அரைச்சு அதையும் பேஸ்டாக்கி வச்சாச்சு. ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கு. இப்போ ஒரு திரும்ப 100 ml நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும், நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு 10 குட்டி குட்டியாக இருக்கிற பூண்டு பல், அதையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதனால அந்த பூண்டு பல்லையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கி வரும்போது பச்சை மிளகாயை நம்ம ரவுண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் பிரியர்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பிக்கிள்ஸ் அதாவது இப்போ புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டோம், இப்போ வீடியோ போடுறீங்களேன்னு கூட சொல்லலாம். பட் இப்போ நமக்கு ப்ரான்ஸ் நல்லா சீப்பாக கிடச்சிதுன்னா கூட வாங்கி இந்த பிக்கிள்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் தானே. ஸோ இப்போ அந்த மிளகாயும் வறுபட்டதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது ஒரு 2 டீஸ்பூன் இருக்குங்க, அதையும் இதில் போட்டு எல்லாமே நம்ம நல்ல வாசம் ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். அதுதாங்க மெயின். அடுத்து அந்த ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அரைச்சதை போட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாங்க. இது எல்லாமே நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினோன்னா நமக்கு வதக்குறதும் ஆயில் எவ்வளோ சேர்க்குறோமோ அத்தனை மாதத்துக்கு நீங்கள் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா கழுவேல போட்டிருக்கோம், ப்ரான்ஸ் நம்ம வறுக்கிறதுலையும் போட்டிருக்கோம். ஸோ அது சைடில் நான் அதை வறுத்தும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் நான் கலருக்கு தான் போட்டிருக்கேன், இல்லைன்னா பிளைன் மிளகாத்தூளே ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராஸ் போட்டுக்குங்க, வர மிளகாத்தூளையே. இப்போ இதையும் அதாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதில் கொடுத்துருந்த அந்த பவுடர் அரைக்கிறதுக்கு கொடுத்துருந்த குவான்டிட்டி இந்த 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இதில் நம்ம நல்லா கிளறினோன்னே அப்போ வாசமே சூப்பராக இருக்குங்க அந்த பவுடர் போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி இருக்க தக்காளியே 1/2 கிலோவுக்கு போதுமானது. ஸோ 50லேருந்து நீங்கள் ஒரு 80 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெரிய மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். நான் புளியை அதில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பிக்கிள் நல்லா இன்னும் கொஞ்சம் நெழுன்னு வேணும்னா நீங்கள் சுடுதண்ணியில் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த ப்ரான்ஸையும் அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நீங்கள் உப்பு புளி எல்லாமே பார்த்துக்குங்க. நம்ம இதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் வேறு இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா அந்த காரம் எல்லாமே அந்த ப்ரான்ஸ்லையும் சேர்ந்து சாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரும்பு சக்கரை சேர்க்குறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதையும் போட்டுட்டு லேசாக கிளறி விட்டுட்டு, ஏன்னா லெமன் ஜூஸ் விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துலையே நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ப்ரான் பிக்கிள் ரெடி ஆயிருங்க. நீங்கள் இதை சாப்பாட்லையும் போட்டு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். வெளியில இருக்கிற நம்ம பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தும் விடலாம். கிட்டத்தட்ட 1 மந்த்ல இருந்து 1.5 மந்த்ஸ் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஆயில் ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா நம்ம இதை கெட்டு போகாம நம்ம இதை வச்சுக்கலாம். ட்ரை ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.